வனவிலங்குகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட தலைவர் ராகவன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது விவசாய விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகள் நடமாட்டத்தை தடுக்க கேரள மாநிலத்தை போன்று வாய்வழி மருந்து வைத்து மேற்கொள்வதற்கு உரிய ஆணை பிறப்பிக்க கோரியும் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கும் உயிர் சேதத்திற்கும் முழு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கோட்டாட்சியரை சந்தித்து அளித்தனர். மின்கட்டணம் மற்றும் அனைத்து வரிகளையும் உயர்த்தி தமிழக மக்களை வஞ்சிப்பதாக திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வு மற்றும் அனைத்து வரிகளையும் உயர்த்தி திமுக அரசு தமிழக மக்களை வஞ்சிப்பதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதேபோன்று தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்து தேனியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தென்மண்டல பொறுப்பாளர் டேவிட் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின் உயர்வை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதகையில் வரலாறு காணாத காற்றின் காரணமாக பல்வேறு இடங்களில் வேரோடு மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் கார் உள்ளிட்ட பல்வேறு ரக வாகனங்கள் கடும் சேதமடைந்தது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு வீசிய காற்றின் காரணமாக உதகை நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து மின்தடை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மஞ்சனக்கொரை, பெர்னிஹில், தோடர் இன மந்து உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றின் காரணமாக வேரோடு சாய்ந்த மரங்கள் 5 கார், மினி பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது விழுந்து வாகனங்கள் கடும் சேதமடைந்தது. மேலும் பலத்த காற்று காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாடானையில் ஆபத்தான முறையில் பேருந்துகளில் பயணத்தை மேற்கொள்ளும் மாணவர்கள் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய பேருந்தில் அதிகப்படியான மாணவர்கள் படியில் தொங்கியவாறே ஆபத்தான முறையில் பயணத்தை மேற்கொண்டனர். இதனால் அசம்பாவிதங்கள் ஏதேனும் நேரிடுவதற்கு முன்பு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக வார விடுமுறை முடிந்து மறுநாள் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.